கர்த்தருடைய வார்த்தைகளே நம்ம ஷார்ட்டாக நம்ம பகிர்ந்து கொண்டு நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம சில ஊழியர்களாக இருக்கிறதுனால சில வேத ரகசியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமேன். நம்ம நம்ம பகிர்ந்து கொண்டுட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செபித்து கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடித்தேன். என்ன அப்படின்னா, நாம் பண்படுத்தப்பட்ட ஒரு மண். நாம் எப்படிப்பட்ட மண்? பண்படுத்தப்பட்ட மண். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நிலத்தை நம்ம உடனே என்ன பண்ணிட முடியாது, அதில் பயிர் வைக்க முடியாது. ஸோ அந்த நிலத்தில் நம்ம முதல்ல என்ன செய்வோம், அந்த நிலத்தை அதில் இருக்கிற கற்களெல்லாம் பொறுக்கிட்டு அதில் இருக்கிற முள்ளுகளெல்லாம் வெட்டிட்டு அந்த நிலத்தை முதல்ல சமநிலைப்படுத்தணும். மலை பிரதேசமாக இருந்தாலும் அதுலேயும் என்ன பண்ணணும், கல்லுகள் மேடுகள் அதெல்லாம் குறைச்சி, அது சரிவான நிலையில் இருந்தாலும் அந்த சரிவு சமமான சரிவாக இருக்கணும், மேலேருந்து சமமாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த நிலம் நல்ல நிலமாக அது மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு ஆசை, அதை முதல்ல முன்னாடி சொல்லிடுறேன். நான் ஆரம்ப நாட்களில் பைபிளை படித்தேன். எப்படி படித்தேன்னா, நான் வரலாறு படித்ததுனால இந்த பைபிளை நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடாது, இல்லை நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் எனக்கு நிறையா இருக்குது படிக்கிற நாட்களில் இருந்தேன். எங்கள் காலேஜில் ஒரு சார் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாது. அவர் ஜெயங்கொண்டம் சைடு தான். என்ன வரும்னு எனக்கு தெரியல. 2 கண்ணுமே அவருக்கு தெரியாது. அவரை ஒருவர் கூட்டி கொண்டு வரணும். அதாவது ஹெச்ஓடி ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து எங்கள் கிளாஸ் ரூமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்கும். இதுலேருந்து அந்த பாலம் வரைக்கும் இருக்கும். அப்போ அவர் என்ன செய்யணும், அந்த அந்த டீச்சரை ஒரு பையன் என்ன பண்ணுவான், கூட்டிகிட்டு வருவான். கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான், கூட்டிகிட்டு போவான். இவர் எந்த கிளாஸில் போகிறாரோ, ஒரு கிளாஸில் முடிக்கும்போது அந்த கிளாஸ்லேருந்து ஒரு பையன் கொண்டு போய் அடுத்த கிளாஸில் விடுவான். அந்த அடுத்த கிளாஸில் பாடத்தை முடிக்கும்போது அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் இன்னொரு கிளாஸில் கொண்டு போய் என்ன பண்ணுவான், விடுவான். கடைசியாக எந்த கிளாஸுக்கு போகிறாரோ அந்த அவரில் அவர் என்ன பண்ணுவாரோ அந்த பையன் என்ன பண்ணுவான், கொண்டு போய் ஹெச்ஓடி ஆஃபீஸில் விட்டுருவான். ஸோ அவர் வந்த உடனே எங்களுக்கு என்ன சொல்லுவார்னா, அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பார் அந்த புத்தகத்தை. வரலாறு அவ்வளோ அவர் வந்தார்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை எடுத்துங்க, எழுதிங்க, இந்த ராஜா இங்கே சென்றார், யுத்தம் செய்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கள் வேலை என்னன்னா அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். அதான் எங்களுடைய வேலை. அதில் தான் எனக்கு ரொம்ப அந்த எழுத்து பழக்கம் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் நான் எழுத ஆரம்பிக்க நான் கற்றுக்கொண்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், வேதாகமத்தை நாம் சாதாரணமாக படிக்கும்பொழுது நம்ம கடன்னு படிச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் அதில் உள்ள ரகசியமான மர்மங்கள் நமக்கு வெளிப்படுகிறதில்லை. ஆனால் அதை நிறுத்தி நிதானமாக நாம் நோட்ஸ் எடுத்து, நமக்கு தெரியல எந்த நோட்ஸை எந்த இடத்துல எழுதுகிறோம், அது ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்குது. இது நான் இப்போ கா மட்டும் போட்டு வச்சேன். 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கா அதில் 2 எழுத்து மட்டும் போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு அந்த ரகசியம் தெரியும், அந்த இடத்துல எதுக்காக எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது. ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன்னா எனக்கு அந்த ரகசியம் தெரியும், எதுக்காக அந்த இடத்துல கோடு போட்டேன். நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த கோடு எதுக்காக போட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மைண்டு அப்படிப்பட்ட ஒரு மைண்டு. அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நம்முடைய கண்கள் இருக்குது பாருங்கள். நம்ம தூரத்தில் போகும்பொழுது, இப்போ திருச்சியில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், இங்கேருந்து அரியலூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்குறோம். திருச்சியில் இந்த மேம்பாலத்தில் இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருவோம். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இந்த மேம்பாலத்தை வந்த உடனே உங்கள் மைண்டு என்ன பண்ணு, நீங்கள் ஒரு இடத்த பார்த்தல, அதை பாரு, இப்போ இருக்கா, அதை என்ன பண்ணு பாரு. நானும் என் ஒய்ஃபும் அடிக்கடி நாங்கள் எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க அந்த பாப்பாவுக்கு அது ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்களா ஸ்காலர்ஷிப், அதை எங்களை பாடாப்படுத்திட்டாங்க. போய் பாருங்கன்னு 10 முறை நாங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிருப்போம். 10 முறையும் நான் அந்த இடத்துல போகும்போது என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துல அந்த ஆடு வளர்க்குறவங்க அந்த கொட்டகை போட்டிருக்கிறத நான் பார்ப்பேங்க. என்ன சொன்னாங்க, 4 பக்கமும் சிம்பிளாக ஒரு கொட்டகையை போட்டு ஓப்பனில் எப்படி அழகாக ஆடு வளர்க்குறாங்க பாருங்கள். அப்போ ஒரு முறை சொல்லல, 5-6 முறை என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த.
அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மைண்ட், நம்மளுடைய சிந்தனைகள் அங்கே பதிய வைத்ததுனால நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதை எத்தனை முறை சென்றாலும் ஞாபகப்படுத்துகிறது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுல இது ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போது ஆண்டவர் எனக்கு அதை மீண்டும் அது போல் நீ படி அப்படின்னு சொல்லி, அதுக்கு இடையில நான் எத்தனையோ முறை பைபிளை படிச்சிட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு மீண்டும் வெளிப்படுத்தினது என்னன்னா, நீ நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணு, படி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு 4-5 அதிகாரத்திலே எனக்கு 10 பக்கத்துக்கு மேலே போயிருச்சு. அவ்வளோ நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அதில் ஒரு சில விஷயத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் பண்படுத்தப்பட்ட மண். ஆமென். நம்மளை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் பூமியை உருவாக்கினதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வருவோம். கர்த்தர் முதல் நாளில் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையுமாய் இருந்தது. வித்தவுட் ஃபார்ம், வாய்டு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. வித்தவுட்டாக இருக்குது. வாய்டுனா வெறுமையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, வித்தவுட். அதில் மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் பூமியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு நிலம் தனியாக பிரிக்கிறாரு, சமுத்திரம் தனியாக பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி என்ன எப்படி இருந்திருக்கும் பூமி? ஒரு பந்து போல ஒரு நீர்க்கோலமாகத்தான் இருந்திருக்கும். அப்படிதானே இருந்திருக்கும், நீர்க்கோலகமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மேலே ஒரு லேயர் வந்து உருவாக்குறாரு, அது வானங்கிறாரு. அந்த வானத்துக்கு மேலே ஒரு தண்ணீர் பரப்ப வைக்கிறாரு. அதுதான் நமக்கு மழையாக வருது. வானத்துக்கு கீழே ஒரு தண்ணீர் பரப்புறாரு, அது வந்து சமுத்திரம்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நிலத்தை வந்து நிலம் தனி, சமுத்திரம் தனின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, பகல் இரவு அப்படின்னு என்ன பண்ணிட்டார், பேர் வச்சிட்டாரு. நல்லா கற்பனை பண்ணீங்க, பகல் இரவுன்னு பேர் வச்சிட்டாரு. ஆனால் சூரியனோ சந்திரனோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறணும். பகல் இரவுன்னு இருக்குது பூமியில், பட் சூரியனோ சந்திரனோ இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் சூரியன் சந்திரன் மட்டும்தான் நமக்கு இரவு பகல் என்ன பண்ணுது, பிரிக்குது. ஆனால் தேவன் ஆதியிலே உண்டாக்கின அந்த வானங்களில் சூரியன் சந்திரன் இல்லாத இருக்கும்போதே வெளிச்சம் இருந்துச்சு. அப்போ அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். கர்த்தர் பூமியை உருவாக்கி அந்த பூமியை என்ன பண்ணலை, சும்மா விடலை, அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், அதை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு சூழல் இருந்த போதிலும் பிசாசானவன் அதை என்ன பண்ணியிருக்கிறான், அதை வெறுமையாக மாற்றிருக்கிறான், பாழாக்கப்பட்டிருக்கிறான். ஸோ அதற்கு பிறகு ஆண்டவர் சில நிறைய காரியங்களை அவர் உருவாக்குகிறார். அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, வானம் செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் பகல் வித்தியாசித்த உண்டத்த வானம் ஆமென். எதற்கு இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனாவது நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி 15ஆம் வசனத்தில் பகலையால் ஒரு சுடரும், 16ஆம் வசனத்தில் சிறிய சுடரும் அப்படின்னு உருவாக்கிட்டு, அப்படியே நீங்கள் நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமே 4ஆம் நாள் ஆயிற்று. 4 நாளுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரு, 3 நாளுக்கு பிறகு தான் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. பகலையும் இரவையும் பிரிக்கத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சூரியனையும் சந்திரனையும் வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பைபிளுடைய ரகசியங்களை நாம் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. அப்போ இந்த கடைசியாக வரும்போது இந்த பண்படுத்தப்பட்ட மண்ணை பூமி தனியாக வானம் சமுத்திரம் தனியாக பிரித்த போது அவர் அந்த மொத்த இடத்தையும் அதை ஒரு ஒழுங்காக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு பண்படுத்தப்பட்ட இடமாக மாற்றுகிறார். அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை மொத்த நிலத்திலையும் அந்த ஏதேன் தோட்டத்தை மட்டும் அவர் பண்படுத்துகிறார் என்று சொன்னால் அது நல்ல நிலமாக மாற்றுகிறார். நல்ல நிலம் என்ன பண்ணும், விதைகளை செடிகளை தந்து அதனுடைய பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ நல்ல நிலத்தில் நீங்கள் ஒரு விதையை போட்டால் அந்த விதை என்ன பண்ணுது, முளைக்குது. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல நிலத்தில் விதையை போட்டால் அந்த நிலம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. உடனே அந்த நிலம் என்ன பண்ணுது, அதுக்குரிய தண்ணியை ஊற்றினீங்கன்னா அதுக்குரிய பிரதிபலனை என்ன பண்ணுது, கொடுக்குது. இதுதான் நிலத்துடைய தன்மை. அப்போது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்த அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பண்படுத்தப்பட்ட நிலம். அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு பிடி மண்ணை எடுத்து ஆதாமால் என்ன பண்ண முடியும், ஒரு உயிரையே என்ன பண்ணியிருக்க முடியும், உருவாக்க முடியும். ஏன்னா அந்த உயிருக்கு, அந்த மண்ணுக்கு உயிர் இருந்தது.
இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்து தான் மண்ணை எடுக்கிறாரு. அந்த மண்ணை எடுத்து தான் என்ன பண்ணுறாரு, நம்மளை உருவமாக உருவாக்குறாரு. அந்த உருவமாக உருவாக்கிட்டு அதற்கு பிறகு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை வச்சுட்டு அந்த ஆதாமுக்குள்ளேருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷியாக உருவாக்குறார். இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த பண்படுத்தப்பட்ட மண் இருக்குல்ல, அந்த ஏதேன் தோட்டத்தை பராமரிப்பதற்காகத்தான் ஆதாமி ஏவாள் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் உருவாக்கியிருக்கிறார். பாருங்க, அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். 28. ஆசீர்வதித்தார். என்ன சொல்றாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சு அவர் என்ன பண்றாரு, அந்த 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 ரைட்ஸை வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கிறார். அப்போது அவர் கொடுத்துட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு இல்லை அதாவது ஓகே, தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. தன்னுடைய தாம் உருவாக்கின மனுஷன் என்ன பண்ணுறாரு, அதில் வைக்கிறார். எதற்காக அப்படின்னா, அந்த நிலத்தை பண்படுத்தவும் அந்த நிலத்தை பராமரிக்கவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த இடத்துல அவனை அங்கே வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் உருவாக்கினதுக்கு பிறகு இன்னும் என்ன பண்ணலை, செடிகள் விதைகள் பழங்கள் எதுவுமே என்ன பண்ணலை, முளைத்து அதோடைய பலனை கொடுக்கலை. இப்போ மண்ணில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு, உருவாக்கினது பிறகு எதுவுமே அதோடைய பலன் என்ன பண்ணலை, கொடுக்கலை. அப்போது இன்னும் அவர் என்ன பண்ணல, மழையை வரிசிக்க பண்ணலை. அப்போ அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, மழையை வரிசிக்க பண்ணுகிறார். அதற்கு பிறகு அவைகள் எல்லாமே தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆமேன். தேவனாகிய சாரி ரெண்டு 5 வாசிங்களேன். நிலத்தினுடைய சகல வித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல வித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்போது நிலத்தை பண்படுத்துறதுக்கு யார் இல்லை, மனுஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, பண்படுத்தப்பட்ட மனுஷன் இருக்கிறான், கர்த்தரால் பண்படுத்தப்பட்டு, அதாவது அந்த அந்த மண்ணை அவர் எடுத்து பிசைந்து மனிதனாய் உருவாக்கின அந்த அடையாளம் தான் பண்படுத்தப்பட்ட மண். அந்த மண் சாதாரண மண் இல்லை, அது ஒரு உயிருள்ள மண். அது கர்த்தரால பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருந்ததுனால அவர் பண்படுத்தப்பட்ட மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, உண்டு பண்ணி விட்டார். ஆனால் மனிதன் இந்த நிலத்தை என்ன பண்ணலை, பண்படுத்தவில்லை. அப்போ எதற்காக இவர்களை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொன்னால், அந்த நிலத்தை பராமரிக்கவும் பண்படுத்தவும் அதை நீங்கள் ஆண்டு கொள்ளவும் அதில் இருக்கிற மிருகச்சீவல் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளவும் தான் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிற போது தான் இந்த அவர் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த கனியை நீங்கள் 2 பேர்ட்டையும் கணவன் மனைவி 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஆனால் ஒரு விருட்சத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது தோட்டத்தின் நடுவில் நீங்கள் பாருங்கள், 2:9 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு, எப்படி பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. எப்பொழுதுமே பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுவான், செயல்படுவான். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிசாசு செயல்படுவான். 2:17 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்,
அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் பிசாசு 3 நாளில் என்ன சொல்கிறான், அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் சாகவே சாவீர்கள். பிசாசு சொல்கிறான் நீ சாகவே சாவதில்லை. அப்போது நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எதை நமக்கு மையப்படுத்துகிறாரோ அதை ஆப்போசிட்டாக மாற்றுகிற வேலை தான் பிசாசுடைய வேலை. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சு கொள்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாம் அறியாத நேரங்களில், தெரியாத நேரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வருது. நம்ம எதுவுமே செய்யாத இருக்கும்போது ஒரு போராட்டம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கட்டாயம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். அதுதான் நான் எபினேஸ் பாஸ்டர் நேற்று சொன்னேன். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை, நான் அதை அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நாங்கள் எங்கெல்லாம் தோல்வியுற்றோமோ கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம், நான் உன்னை என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். அப்போது நம்முடைய உயர்வு பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த இடத்துல உயர்த்தப்படுவோம், எந்த காலகட்டங்களில் உயர்த்தப்படுவோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களில் அவன் நமக்கு ஒரு சோதனையை வைப்பான், நம்முடைய பாதைகளை திசை மாற செய்வான். ஆனால் நாம் அந்த நேரத்தில் நமக்கு ஒன்று வருகிற என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாலும் அவர் நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. அந்த சிந்தை மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று, இது எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை கற்பனை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூடிய நாட்களிலே கர்த்தர் ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையை பிசாசானவன் எந்த அளவுக்கு மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு நீ சாகவே சாவே அப்படின்றாரு. பிசாசு சொல்கிறான் நீ சாகவே சாவதில்லை. இப்போது தோட்டத்தின் நடுவில், நீங்கள் அந்த வசனத்தை மீண்டும் வாசி, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும், அவர் எங்கே வச்சிருக்காரு, தோட்டத்தின் நடுவில் என்னத்தை வச்சிருக்கிறாரு, ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறாரு. இப்போது பிசாசு கேட்குறான் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், சிறி சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, இப்போ இங்கே என்ன கனியை கொடுத்துருக்கு, தோட்டத்தின் நடுவில் என்ன கனி இருக்குது, ஜீவ விருட்ச கனி இருக்குது. இவன் என்ன சொல்றா, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்துன்னு சொல்றான். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனி ஜீவ விருட்ச கனி தானே இருக்கு, அதை சாப்பிட்றதுல தப்பு இல்லையே. புரியுதா நான் பேசுறது? கர்த்தர் சொல்றாரு தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஆனால் இவன் இங்கே சொல்கிறா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடவும் வேண்டாம்னா சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை அவர் என்ன பண்ணல, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இவள் புரிந்து கொண்ட விதங்கள், அப்போது இவன் நான் என்னுடைய கற்பனை, என்னுடைய மனசில் வந்து சொல்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனிக்கு பதிலாக தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை பிசாசு என்ன பண்ணிட்டான், மாற்றி வச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். லேலூயா. நான் சொல்கிறேன், தோட்டத்து நடுவில் போய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் வைப்பாரா? புரியுதா உங்களுக்கு? அடுத்த அந்த 9 அடுத்த வசனம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். 9ஆம் வசனத்தை நான் மறுபடியும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து விலக்கிய பண்ணினார். அந்த கனியோட பேர் என்ன தெரியுமா, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த கனியோடைய பேர் என்ன, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ இந்த உலகத்தில் நன்மை தீமை இருப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய கிரியைகள்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நன்மை தீமை அப்படிங்கிறத ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால தான் நமக்கு நன்மை தீமை என்னன்னு தெரிய வந்துச்சு. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடலை அப்படின்னா உலகத்தில் நன்மை இல்லை தீமை இல்லை. அப்போ என்ன இருந்திருக்கும்? புரியுதா நான் சொல்றது பாஸ்டர்? புரியுதா? உலகத்தில் நன்மை இல்லை தீமை இல்லை. உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்ன என்பது எனக்கு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்ன என்பது நமக்கு தெரியாது. நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் பாவம் என்னதுன்று எனக்கு தெரியுது. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை ஏன் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? நான் சொல்கிறேன், ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு தான் புருஷனுக்கு கொடுக்கலன்னா உலகத்தில் நியாயப்பிரமாணமே தேவையில்லை. அல்லேலூயா.
நன்மையும் தேவையில்லை, தீமையும் தேவையில்லை. அப்போது நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன தெரிய வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால தான் நன்மைன்னா என்ன தீமைன்னா என்னன்னு தெரிய வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 25ஆம் வசனத்தை, 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த ஒரு சென்ஸ் என்பது இல்லை, அந்த 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 கூச்சம் என்பது இல்லை. நான் சொல்கிறேன், கணவன் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அவன் மிருகம் இல்லையே. இல்லை, நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஆதாம் சாதாரண ஆளாக நினைக்கக்கூடாது. அவன் எவ்வளோ அறிவு படைத்தவங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அவன் குழந்தைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அவனை பிறக்கும் போதே எப்படி தான் பிறந்தார்? 30 வயசு ஆளாக, ஒருவேளை ஒரு கற்பனை, ஒரு 30 வயசு ஆளாக தான் என்ன பண்ணுறாரு? அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தோட்டத்துக்குள்ளே. மனைவியை அப்படி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அவன் எடுத்த எடுப்பில் என்ன தெரியுமா பண்ணுறான்? எல்லா மிருக ஜீவனையும் கூட்டி கொண்டு வராரு. கரெக்டாக அவன் பேர் வைக்கிறான், எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க? ஓகே. எல்லாத்துக்கும் அவன் என்ன பண்ணுறான்? பேர் வைக்கிறான். பேர் வச்சு எல்லாத்துக்கும் அவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கு பாருங்க. கடைசியாக ஒரு ரகசியம் சொல்கிறான் பாருங்க. இவள் என் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டபடினால், என் எலும்பும் இருக்கிறபடினால், என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறபடினால், இவள் மனுஷன் இருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷன் என்னப்படுவாள். இவனுக்கு எப்படி தெரியும்? என் எலும்புல இருந்து தான் ஏவாள் உருவாக்கப்பட்டிருக்கிறாள்ங்கிறது எப்படி தெரியும்? கர்த்தர் சொல்லியிருப்பாரா? வேதம் சொல்லலை. கர்த்தர் சொன்னார்னு என்ன பண்ணலை? வேதம் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவன் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பேர் யார் தான் வைக்கிறா? எனக்குள்ளேருந்து இவன் வந்திருக்கான்னு யார் தான் கண்டுபிடிக்கிறா? ஆதாம் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்திருக்கு. என் எலும்பு தாண்டா இவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு? அறிவு. ஸோ ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிடலை அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி ஜெனரேஷன் எப்படி உருவாயிருக்குன்னு தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஜெனரேஷன் மட்டும்தான், பரிசுத்த சந்ததி மட்டும்தான் பூமிக்குள்ளே இருந்திருக்கும். பிசாசின் சந்ததி என்ன பண்ணியிருக்காது? பூமிக்குள்ளே இருந்திருக்காது. அப்போது அவ்வளோ அறிவு படைத்தவனாக இருந்தான். நான் அப்போ விஷயத்துக்கு வரேன். ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவர்களுக்கு வெட்கம் இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவி நிர்வாணமாக வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது எதுக்கு வெட்கம்? அவங்க என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், அப்படி அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, அவங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய அன்பு. அப்போது இந்த பழத்தை அவன் சாப்பிட்ட உடனே இங்கே நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. பிசாசு சொல்கிறான், 3:6 வாசிங்க. நல்லா நிறுத்தி வாசிங்க. புசிப்புக்கு இதை கர்த்தர் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? 9 வாசிங்க. இல்லை 2:9 இதில் பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. இப்போ புசிப்புக்கு நல்லதுங்கிறத பிசாசு எங்கே கொண்டு வந்துச்சான்? முதல்ல கொண்டு வச்சிட்டான். எடுத்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? புசிப்புக்கு நல்லது. இவன் அவளுடைய மனதை அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் அழகுன்னு சொல்லலை, இன்பமும் சொல்லி என்ன பண்ணிட்டான்? அப்போ இந்த கனியை தானே நடுப்புற ஆண்டவர் வச்சாரு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தேவனாய் கர்த்தர் 9ஆம் வசனத்தை 2:9 வாசிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சலை, அவரும் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க தோட்டத்தில். பார்வைக்கு அழகான கனியும் புசிப்புக்கு நல்ல கனியும் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ இவனும் அப்படி தான் பார்க்குறான். அப்போ அவன் எந்த கனியை பார்த்துருந்துருக்கணும்? கர்த்தர் வச்சிருந்த கனியை தானே பார்த்துருந்துருக்கணும். ஆனால் இங்கே ஒரு பெரிய ரகசியம் நடக்குது. கர்த்தர் வைத்த கனியை அவன் பார்க்கல, மாறாக பிசாசு அங்கே ஒரு கனியை என்ன பண்ணியிருக்கிறான்? உருவாக்கியிருக்கிறான். அதைத்தான் என்ன பண்ணுறா? பார்க்குறா. இன்னொரு விஷயம் கூடுதலாக, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. 3ஆவதாக ஒரு ஸ்பெஷல் அதில் சேருது. என்ன சேருது? கர்த்தர் உருவாக்கின கனியை காட்டிலும் இவன் என்ன பண்ணுறான்? அந்த கனியை ரொம்ப ஸ்பெஷலாக உருவாக்குறான், ரொம்ப கூடுதலாக உருவாக்கி அது ரொம்ப அழகான கனியை அவகிட்ட காமிக்கிறான்.
அது ரொம்ப பசுமை நிறைந்ததாக காமிக்கிறான். இன்னொன்று, அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அதை தான் வாசிக்கிறேன், அதை தான் வாசிக்கிறேன். ஆமா, ஓகே. இதை தான் ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு சொல்றாரு, 9 அவர் சொல்றாரு. இப்போ பிசாசு சொல்றான், கர்த்தர் சொன்னாரு புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம் அப்படின்னு சொல்றாரு. பிசாசு சொல்றான், சாரி, கர்த்தர் சொல்றாரு பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லதுன்றாரு. பிசாசு சொல்றான் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம்ன்றான். அப்படியே மாற்றி சொல்றான், அப்படியே என்ன பண்றான், மாற்றி அதை பேசுறான். இப்போ உடனே என்ன பண்ணிட்டான், அந்த கனியை எடுத்து சாப்பிட்டுட்டான். ஸோ என்னுடைய ஒரே கேள்வி, அத்திமரம் பயிரிடுகிற, திராட்சை குலைகள் பயிரிடுகிற இடங்களில் இருக்கிற கலைகளை தேவன் விட்டு வைக்காதீர்கள், அதை என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்கன்றார். இந்த மரம் கனி கொடுக்குதா பாருங்க, இந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை என்ன பண்ணிரு, வெட்டி போட்டுருன்றாரு. அப்போது அந்த கனி கொடுக்காத மரங்களை கர்த்தர் பார்த்து சபிக்கிறாரு. நான் அடுத்த முறை நீ சபிக்கப்பட்டு போயிடுவான்றாரு. அப்போது கனி கொடுக்காத ஒன்றை, நன்மை தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு மரத்தை கட்டாயம் ஏதேன் தோட்ட நடுவில் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வைத்திருக்க மாட்டார். அதை ஓரமாகத்தான் வைத்திருப்பார். கண்டிப்பாக இவர்களுக்கு பார்த்த உடனே இது தொடக்கூட மரம் இல்லை, இது சாப்பிட வேண்டிய மரம் இல்லை, இது நன்மை தீமை அறியத்தக்க மரம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய சூழ்ச்சம்பம் நடத்தப்பட்டு, அதனால தான் சர்ப்பம் அந்த 3:1 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மிக தெளிவாக சொல்ல, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஆமென். அது பயங்கர தந்திரம் உள்ளதா இருந்தது. அதற்கு பிறகு இந்த கனி அவர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே 3:8 வாசிக்கிறேன், உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதனால தான் வர்ஷிப்பில் சொன்னேன், நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன, எங்கே பாஸ் இருக்கிறீங்க, அரியலூரில் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கிறேன், இதுதானே பதில். ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, அதற்கு அவன் தேவரின் சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து, உடனே ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, உனக்கு நிர்வாணின்னு சொன்னவன் எவன்டா அப்படின்றாரு. புரியுதா? அடுத்த 11 வசனத்தில் உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு அப்படின்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஜெனரேஷன் எப்படி இருந்திருக்கும், நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, நியாயப்பிரமாணமும் இல்லை பாவமும் இல்லை, இவைகள் எல்லாம் இல்லாது இருக்கும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருப்பார்னா, மகிமையுள்ள வாழ்க்கையை என்ன பண்ணியிருப்பார், தந்திருப்பார். அல்லேலூயா. மகிமையுள்ள வாழ்க்கை. நீங்கள் நினச்சா எங்கே போகலாம், பரலோகம் போகலாம், தூதர்களை பார்க்கலாம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கலாம். ஒரு பூமி மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பூமிகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பூமி கிரகத்தில், கோள்களில் கர்த்தர் உருவாக்கின நட்சத்திரம் கண்டுபிடிக்க முடியல, கர்த்தர் உருவாக்கின சூரியனுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, கர்த்தர் உண்டு பண்ணின நிலாவுக்குள்ளே என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. 12 கோல்னு சொல்கிறான், 12 கோல் என்ன பண்ணல, இதெல்லாம் அடையாளங்க என்ன பண்ணியிருக்கார், கர்த்தர் உருவாக்கி. ஸோ இது எல்லாம் நாம் மகிமையின் நாட்களில் இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா, இது எல்லாவற்றுக்கும் ட்ராவல் பண்ணுகிறவர்களாக இருந்திருப்போம். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கர்த்தர் அவர் விருப்பப்படுவாரானால் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால் கூட என்ன பண்ணலாம், பிள்ளையை உருவாக்க. எப்படி உருவாக்க முடியும், கல்லால் எப்படி உருவாக்க முடியும்? நான் சொல்கிறேன், மண்ணால் உருவாக்கும் போது கல்லால் உருவாக்க முடியாதா? அல்லேலூயா. மண்ணால் உருவாக்கும் போது கல்லால் என்ன பண்ண முடியாது. இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்து போய் விட்டோம். நமக்கும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமே தான் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அப்போ எப்படி திருமணமானவர்கள் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளை பேர் பெறும்போது
எப்படி கற்பத்தின் வேதனையை என்ன பண்ணுவா பிள்ளை பெறுவன்றார். இவங்க தப்பு செய்யலைன்னா எப்படி பிள்ளை பெற்றிருப்பாங்க? கேள்வி வருதில்ல. தப்பு செய்யலைன்னா அதை எப்படி ஆண்டவர் மாற்றிருப்பார்? நான் சொல்கிறேன், ஆதாம் கரெக்டாக சொல்லியிருப்பார், மகனே நீ உன் நினச்சேன்னா மண்ணை கூட எடுத்து என்ன பண்ணிடலாம், உனக்கு 4-5 பிள்ளைகளை செய்து கொள்ளலாம். கற்பனையாக சொல்கிறேன். அது பண்படுத்தப்பட்ட மண். பண்படுத்தப்பட்ட மண்ணிலிருந்து அவனே என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, இதெல்லாம் அவர்கள் செய்ததுனால பல ரகசியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்து போய்விட்டோம். அந்த மகிமையுள்ள காலங்களை நாம் நிறைய இழந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் அற்புதம் செய்கிறவராக சுற்றி திறந்தார். ஏன் உலகத்துக்கு அற்புதம் தேவை? மனுஷன் உலகத்தினால பிசாசினால் என்ன பண்ணியிருக்கிறான், பாதிக்கப்பட்டிருக்கிறான். பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளே புகுந்து என்னைக்கு ஆதாமுக்குள்ள உள்ளே புகுந்ததோ அந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூட நன்மை தீமை அறியத்தக்க குழந்தையாக தான் வெளியில் வருது. அந்த சாராம்சத்தோடு தான் வருது. நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த வித்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அப்போ ஆண்டுடைய வித்து எங்கே என்ன பண்ணலை, வரல. இன்றைக்கு நாம் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு ஆண்டுடைய வித்து என்ன பண்ணுது, நமக்குள்ளே வருகிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள எத்தனை பேர்களோ அவர்கள் மாம்ச சித்தத்தினாலேயும் புருஷ ரத்தத்தினாலே இல்லாமல் தேவ சித்தத்தினால என்ன பண்ணாங்க, பிறந்தார்கள். அவங்க புருஷனுடைய சித்தத்தினாலே இல்லை, மாம்சத்தினாலே இல்லை, ரத்தத்தினாலே இல்லை, அவர்கள் தேவ சித்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிறந்தார்கள். இதுதான் வாக்கு தத்துவம். அப்போ இதை நீங்கள் எப்படி ஒத்துப்பீங்க? புரியுதா வாசனா சொல்றது? தேவ சித்தத்தினால பிறந்தவங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும் நம்ம? அவர் சொல்லார், இல்லை இவன் மாம்சத்திலையும் பிறக்கல, ரத்தத்தினாலையும் பிறக்கல, தேவ சித்தத்தினால பிறந்திருக்கிறான் அப்படின்றத என்ன பண்ணுறாரு. ஸோ நீங்களும் நானும் இப்போ மகிமின் சரீரம் நமக்குள்ளே இருக்குங்கிறத உணர்றீங்களா? மகிமின் சரீரம் நமக்குள்ளே இருக்குது. மகிமையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எல்லா ரகசியங்களையும் பார்க்கலாம், எல்லா ரகசியங்களையும் கேட்கலாம். அந்த மகிமின் சரீரம் இப்போ நமக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனால் இதை நாம் அடைவதற்கு 4000 வருடம் போனது. ஒரு கற்பனையாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு தான் இதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, அடைஞ்ச முடியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்கள் எல்லாமே ஆபிரகாமோட கூட இதை அடைய முடியல, முன்னோர்களால் என்ன பண்ண முடியல, அடைய முடியல. நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. ஆமென். அப்போ பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தை இந்த நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ. நான் புசிக்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு மரத்தை சொன்னேன். அதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரீன் தான் சொல்லப்பட்டிருக்கு. புசிக்க வேண்டாம்னு ஒரு மரத்தை நான் சொன்னேன், அதோட அந்த மரத்தை கனியை என்ன பண்ண, சாப்பிட்டியா? சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது 15ஆம் வசனத்தில் பாருங்கள், உனக்கும் ஸ்திரிக்கும், அதுக்கு 14ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இது வரைக்கும் ஆண்டவர் யாரை பேசுகிறாரு, பாம்பை பேசுகிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் ஆண்டவரே நீர் இப்பொழுது ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீரேங்கிறது போல இப்போ அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது ரகசியமாக பாம்பையா பேசுகிறாரு? யார் பேசுகிறாரு? பிசாசை பார்த்து பேசுகிறாரு. மேலே 14ல் பாம்பை பேசுகிறாரு, இப்போ யாரை பேசுகிறாரு? பிசாசை பார்த்து டைரெக்டாக பேசுகிறாரு. ஓமையா இல்லை, டைரெக்டாக பேசுகிறாரு. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலிலே நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆதாமும் ஏவாளும் இணைந்து பிள்ளை பெற்றது சரி என்றால் யோசேப்பும் மரியாளும் இணைந்து பிள்ளை பெற்றிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை. ஏன் அப்படி நடக்கல? சொல்றது புரியுதா வாச? பூமியில் எப்படி சந்ததி உருவாகுது? ஒரு கணவன் மனைவி இணைகிறதுனால தான் சந்ததி உருவாகுது. அப்போது கணவன் மனைவி இணைந்ததுனால தான் ஆதாமுக்கு பிள்ளைகள் பெற்றெடுத்த ஆரம்பித்தா அந்த சந்ததி அப்படி அப்படியே வருது. அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கணும்? யோசேப்பு மரியாளுக்கு அவர்கள் கணவன் மனைவியாக இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்? பிறந்திருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ணலை, பிறக்கலை. அவர் வானத்திலிருந்து அவர், அப்போது பிறப்பு என்பது ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யவில்லை என்றால் நம்முடைய பிறப்பே அதிசயமாக இருந்திருக்கும்.
புரியுதா நான் சொல்றது? நம்முடைய பிறப்பே அதிசயமா இருந்திருக்கும். அதனாலதான் தாவீது சொல்றான், நான் பாவத்தில் என்ன பண்ணேன்? கற்பம் தரித்தேன். பாவத்தில் என்ன பண்ண? ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரிதான், அப்பாவும் அம்மாவும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய பிள்ளை பரிசுத்த சந்ததியா பிறக்கிறது, ரைட், ஓகே. அவனுக்கு நன்மை தீமையை அறியும் பொழுது அவன் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். எனக்கு இயேசு தேவையா, இந்த உலகம் தேவையா? என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஞானஸ்தான முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. 15 வயசுக்கு மேலே நன்மை தீமை அறியும் பொழுது என்ன பண்ணுறாங்க? அதை ஞானஸ்தானம், ஞானம் வந்ததுக்கு பிறகு ஸ்தானம், அறிவு வந்ததுக்கு பிறகு ஸ்தானம், அதுக்குள்ளே ரகசியம் வருங்கன்னா உன் பிள்ளை எங்கே போயிடும்? பரலோகத்துக்குள்ளே. கர்த்தர் என்ன, அதனால தான் ஜனங்களை நடு சமுத்திரத்தில் போகும்பொழுது என்ன பண்ணிட்டார்? அவர்களை செங்கடலில் போகும்போதே ஞானஸ்தானம் பண்ணி விட்டார். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போது இயேசு கிறிஸ்து எப்படி பிறக்கிறார்? வானத்திலிருந்து இறங்கி பிறக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் எப்படி பிறக்குது என்று சொன்னால் பாவத்தின் சந்ததிகளாக பிறக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி பிறக்குது என்று சொன்னால் பரிசுத்த சந்ததியாய் பிறக்கிறது. அந்த பிள்ளை, அந்த கிங்ஸ்லி, அந்த எபினேசர், அந்த மனாசே உள்ளுக்குள்ளே, பரிசுத்த மனாசாவே உள்ளுக்குள்ளே இருக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பவுல் தெளிவாக சொன்னார், இந்த சரீரம் வெறும் கூடு, மண்ணான சரீரம், இந்த சரீரத்துக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளே தான் விளையேற பெற்ற ஆத்மாவை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா இப்போ எப்படி இருக்குதுன்னா அது மகிமையின் சரீரமாக இருக்குது. நமக்குள்ள மகிமையின் சரீரம் இருக்குது பாஸ்டர், நமக்குள்ள மகிமையின் சரீரம் இருக்குது. மகிமையான ஒரு மனிதன் நமக்குள்ளே இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ண முடியும்? காயப்படுத்தவும் முடியும், இதை நாம் கொலை செய்யவும் முடியும். நம்ம நினைச்சோன்னு சொன்னால் அதை யாரு கேட்டு தான் செய்ய முடியும்? கட்டாயம் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து தான் நம்ம செய்ய முடியும். கர்த்தர் அப்படி செய்ய என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்க விட மாட்டார். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பூமியின் பிரகாரமாய் பிறந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் பிறக்கல, மகிமையான வழியிலிருந்து என்ன பண்றார்? பிறக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தவறுனால என்ன பண்ணிருச்சு? ஒட்டுமொத்த உலகமும் மாறிவிட்டது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பின்பு 22ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த 3:22 வாசிக்கிறேன். 3:22 இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? சாபம் விட்டாரா? நீ நெத்தியின் வேர்வையில் தான் சமைச்சு சாடணும்னு சொன்னாரா? இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இதற்கு பிறகு அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். 22ஆம் வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி? அப்போ நன்மை தீமை அறியறதுல கர்த்தருக்கு என்ன கோபம்? நல்ல விஷயம் தானே. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான், நல்ல விஷயம் தானே, ஏற்றுக்கொள்ளலாம்ல. புரியுது நான் சொல்லுது? நன்மை தீமை அறிஞ்சு கர்த்தரை போல நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? நம்மில் ஒருவரை போல ஆனான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். விஷயம் என்ன தெரியுமா? நீ நன்மை தீமை அறியாதவனாய் கர்த்தர் ஒன்று அந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறார்? வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. நன்மையும் உனக்கு தெரிய வேண்டாம், தீமையும் உனக்கு தெரிய வேண்டாம். அப்போ நம்மளை எப்படி ஆண்டவர் உருவாக்கி வைத்ததன் நோக்கம், எப்படி அவர் கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்கணுங்கிறத விரும்பி இருக்கிறாருன்னு பாருங்க. எப்படி இருக்கணும்னு விரும்பினார்னா, ஒரு மகிமையுள்ள மனுஷனாய், சந்ததியாய், பரலோகத்தில் தூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் பூமியிலே இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். கள்ளம் இல்லாமல், கபல் இல்லாமல், திருட்டு இல்லாமல். யோசித்து பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாய் நம்மை போல ஒருவனாய் மாறினான் என்பதற்காகத்தான் இவன் என்ன பண்ணிடுவான்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டான்னா இவனுக்கு மரணம் இல்லை அப்படின்றத கர்த்தர் புரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாரு? இந்த கனியை அவன் தொடுவதற்கு முன்பதாக இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வச்சு, ஆதாமும் ஏவாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? முதல்ல சாப்பிட்டுருந்தாங்கன்னா பிசாசு பேச்சு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? செவி கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் கூட எனக்கு வந்துச்சு. ஆதாம் இருந்த இடத்துல யோபு இருந்திருந்தானா இந்த தப்பை செஞ்சிருப்பானா? கற்பனை பண்ணி பாருங்க. ஆதாம் இருந்த இடத்துல யோபு இருந்திருந்தானா தப்பை செஞ்சிருப்பானா? ஜெயிச்சிருப்பான். பூமி எங்கும் சுற்றி என் தாசனாகி யோபின் மேலே கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும்
அவனை போல பூமியில் ஒருவனும் நான் என்ன பண்ணலை, இன்னை வரைக்குமே பார்க்கல ஆண்டவர். அப்போ இவன் அங்கே பிறந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணியிருக்கனாங்க, பிறந்திருந்தால் இன்னைக்கு இந்த உலகமே மாறி இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், தீமையும் இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ளாத இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணினார். அப்புறம் எதுக்கு பாஸ் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நடுவில் கொண்டு வந்து வச்சாரு, தோட்டத்தில் வச்சாருன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இது நடந்த தப்பு எங்கே தெரியுமா? பரலோகத்தில். இந்த தப்பு எங்கே நடந்துச்சு? பரலோகத்தில். பரலோகத்தில் தேவதூதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, எழும்பினார்கள். அங்கிருந்து கீழே வெட்டப்பட்டதுனால தான் அவர் பூமியிலே கீழே விழுந்து பூமியை அலங்கோலப்படுத்தினார்கள். ஸோ அந்த இடத்துல கர்த்தர் நீதி உள்ளவர். நீ எந்த இடத்துல எப்படி நீ இருந்தாலும் என் பிள்ளைகளை உன்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே தொட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்பினார். ஆதாமே நம்பினார், அதுக்கப்புறம் ஆபிரகாமை நம்பினார், மோசேயை நம்பினார், நோவாவை நம்பினார். நோவா பரிசுத்தமாக என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிவான்னு நம்பினார். நோவாவும் தப்பு பண்ணான். என்ன பண்ணார் நோவா? திராட்சை ரசம் இல்லை, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பேழையை விட்டு வெளியில் இறங்க வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, மிருக ஜீவன்கள், பறவைகள், செடிகள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வரிசையாக சொல்கிறாரு. அதுலேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு யார் வரணும்? கர்த்தர் சொன்னது போலேயே வரணும். ஆனால் இவங்க எப்படி வெளியில் வராங்கன்னா, ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வெளியில் வராங்க. அப்போ அங்கே தேவனுடைய அந்த அந்த கமாண்ட் எங்கேருந்து மாறுது, கட்டளை என்பது மாறுது. கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை உண்மை உத்தமமாக பின்பற்று, கொஞ்சம் கூட வழியில் பெசகாத. இப்போ உலகத்தில் சாத்தானே இல்லை அப்படின்னா நம்மளாம் எப்படி இருந்திருப்போம்? டைரக்ஷன் மாறுவோமா? மாற மாட்டோம். கரெக்டாக அதே வழியில் போவோம், ஒரே பாதையில் தான் போவோம், ஒரே இடத்துல தான் நம்ம இருப்போம், ஒன்றா தான் இருப்போம், பகிர்ந்து கொண்டு இருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம், சமாதானத்தோடு இருந்திருப்போம். பிசாசு உள்ளே வந்ததுனால தான் நம்முடைய வழிகள் மாற ஆரம்பித்தது, நம்முடைய டைரக்ஷன் மாறினுச்சு, நம்முடைய சித்தம் நோக்கம் மாறினது, நம்முடைய திட்டங்கள் மாறினது, எல்லாம் மாறி போச்சு. அப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருப்பார்? சரியான வாதியில் நம்ம நடந்துருப்போம். இதுக்காக தான் 1000 வருட அரசாட்சி கொடுக்கப்படுகிறது. இந்த 1000 வருட அரசாட்சியில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்று, இந்த உலக யுத்தத்தில், நோயில், இதெல்லாம் புடைச்சி இருக்கிறான் பாருங்க. கிட்டத்தட்ட 800 மில்லியன் மக்களில் 200 மில்லியன் மக்கள் இறந்து போயிடுவாங்க. 200 மில்லியன் மக்கள் இறந்து போவாங்க. மித்தம் 600 மில்லியன் மக்கள் தான் இந்த பூமியில் இருப்பாங்க. இந்த 600 மில்லியன் மக்களில் காணாமல் போகிறோம்ல, இதில் நிறைய மக்கள் என்ன பண்ணிடுவோம்? காணாமல் போயிடுவோம். அப்போ மீதி ஒரு எக்ஸாக்டாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 400 மில்லியன் மக்கள் தான் இருப்பாங்க பூமியில். அதாவது 400 கோடி மக்கள் இருப்பாங்களாம் பூமியில். இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க பூமியில். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் குறைந்தபட்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 300 கோடி மக்களாவது என்ன பண்ணுவாங்க? பூமியில் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அப்போ பரலோகத்திலேருந்து வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? அதை காட்டிலும் கோடாகோடி. ஏன்னா ஆதாம் முதற்கொண்டு இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எங்கே பண்ணணும்? 1000 வருட அரசாட்சியில் வரணும். அப்போ எவ்வளோ மக்கள் இருப்பாங்க. ஆபிரகாம்லாம் வரணும், 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ணணும்? வரணும். அப்போது இந்த 2 விதமான மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் தப்பிச்சு இருக்கிறவனும் 1000 வருட அரசாட்சியில் இருப்பான். மேலேருந்து வராங்க பாருங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? 1000 வருட அரசாட்சியில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் சாகவே மாட்டாங்க. பரலோகத்திலேருந்து வந்த நம்ம மத்திய வாகனத்தில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பவும் அவர் என்ன பண்ணுறோம்? நம்ம கோடான பேரா நடுவானத்தில் இறங்கி என்ன பண்ணுறோம்? வரோம். நம்மளை எல்லாரும் ஏலியன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ இங்கே கீழே இருக்கிறவெல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பான்னா, இவனுங்கெல்லாம் வானத்துலேருந்து வந்தவனுங்க, ஏலியனுங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த கட்டுக்கதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஏலியன் கட்டுக்கதெல்லாம் இதுக்காக தான் ஓடிட்டுருக்கு. இந்த கட்டுக்கதெல்லாம் நமக்காக தான் இந்த கட்டுக்கதை உருவாக்கியிருக்கு. பிசாசு ஆரம்பத்திலேருந்தே இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில் மீதமுள்ள இருக்கிற மக்கள் ஒருவனும் கையும் ஆட்ட மாட்டான், காலும் ஆட்ட மாட்டான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், இருப்பு கோலால் அவர்களை உடைத்து குயகலத்தை போல் அவர்களை நொறுக்கி போடுவார். அந்த அளவுக்கு அந்த ஆட்சி என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தனும் வாய் பேச முடியாது. 1000 வருஷம் பொறுமையாக இருப்பான். அதுக்கப்புறம் யார் விடுதலையாக்கப்படுவா? 1000 வருஷம் அவனை கட்டி வைப்பார். கொஞ்ச காலம் அவனை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கின உடனே ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் சேர்த்து இப்போ அர்மகெதோன் என்கிற யுத்தம், கடைசி யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் அழித்து போட்டு நரகத்திலே தள்ளி வெள்ளை சிங்காசன நியாயத்திருப்பார். அதுக்கு பிறகுதான். ஸோ இதெல்லாம்
நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்றா இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த நன்மை தீமை இல்லாத ஒரு ஜெனரேஷனாக தான் நம்மளை உருவாக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார். ஆனால் எல்லாம் மாறி போய்விட்டது. கடைசியாக அந்த அந்த கனியை இவன் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, பாருங்க 23 வசனத்தில் 3:23 அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. அப்போ ஏற்கனவே யார் பண்படுத்தினா? ஏற்கனவே மனுஷனே இல்லை தானே தோட்டத்தில். உங்களுக்கு புரியுதுல? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்காக. யார் பண்படுத்த? மீண்டும் கர்த்தர் பண்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றாரு? வெளியில அனுப்புறாரு. நல்லா புரியுதா பாஸ்டர்? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். மீண்டும் அந்த மண்ணை என்ன பண்றாரு? பண்படுத்துகிறார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பண்படுத்தப்பட்ட மனுஷனாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு பிறகு? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நீங்களும் நானும் பண்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்கள். அல்லேலூயா. தேவ மனிதர்கள். மகிமையின் சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். மகிமையின் ரூபத்தில் நாம் அணிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மகிமையான ஒரு மனுஷனாக, பண்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு 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 தேவ பிள்ளையாக இந்த உலகத்தில் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆமேன். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா, God sent him forth from the garden of Eden till the ground from whence he was taken. எடுத்தார் அப்படின்றது. மறுபடியும் அந்த மண்ணை என்ன பண்ணாரா? அதை 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 வந்து அதாவது செயல்படுத்துவதற்காக, அந்த மண்ணை எடுப்பதற்காக. ஏன்னா மீண்டும் ஆதாம் அந்த மண்ணை என்ன பண்ணிடக்கூடாது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டான்னு சொன்னால் ஆதாமுக்கு எல்லா ரைட்ஸும், கர்த்தருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதே ரைட்ஸும் ஆதாமுக்கு என்ன இருக்குது? உண்டு. கர்த்தர் எப்படி மனுஷனை உருவாக்கினாரோ அதே போல் ஆதாம் என்ன பண்ணலாம்? மனுஷனை உருவாக்கலாம். நிச்சயமாக தெரியும். தன்னுடைய உடம்புலேருந்து வந்த மனுஷியே எப்படி வந்தான்னு என்ன பண்ணுறான்? கண்டுபிடிக்கிறான். எப்போ கண்டுபிடிச்சான்? பாவம் செஞ்சது பிறகு கண்டுபிடிச்சாத? பாவம் செய்வதற்கு முன்பதாகவே கண்டுபிடிச்சான். இவன் என்னுடைய எலும்பும் என்னுடைய மாம்சமாக இருக்கிறா. எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி கட்டாயம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கும்? அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். அதை வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? சிங்கத்தை எப்படி ஆண்டவர் உருவாக்கினாரு, யானை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், எல்லாத்தையும் எங்கேருந்து உருவாக்கினாரு? மண்ணில் இருந்து தான் உருவாக்கினார். அவன் நினைச்சிருக்கலாம்ல, மண்ணை எடுத்து நம்ம ஒரு உருவத்தை செய்வோம், நம்ம ஏதாவது ஒன்று கட்டாயம். பிறகு எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? இறந்த நித்திரையில் இருக்கும்போது இவனுடைய எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? ஏன்னா அது மகிமையின் உலகம். அந்த ஏதேன் தோட்டம் என்பது வெளிப்படையான உலகம். அங்கே மறைவானது ஒன்றுமே கிடையாது. அங்கே ரகசியம் ஒன்றுமே, எல்லாம் ஓப்பனாக இருக்குது. இதே போல தான் இந்த 1000 வருட அரசாட்சி அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அங்கே 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 துன்மார்க்கு இல்லாதனால, துன்மார்க்கு ஜீவி இல்லாதனால எல்லாம் ஓப்பனிங்காக இருக்கும். ரகசியம் எதுவுமே கிடையாது. ஏதேன் தோட்ட வாழ்க்கை என்பது ரகசியம் எதுவுமே கிடையாது. அங்கே வந்து திருடன் கிடையாது, கொள்ளையன் கிடையாது. அங்கே வந்து பொய் இல்லை, உபச்சாரம் இல்லை, வேசித்தனம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நேர்மையாக இருக்கும். ஆமென். அவர் நீதியாய் என்ன பண்ணுவார்? அரசாளுவார். நீதியாய் அரசாளுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில. ஸோ நாம் பண்படுத்தப்பட்ட சரீரத்தில் நாம் இருக்கிறோம். அதை தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஆதாமிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த சந்ததிகள் கிட்டத்தட்ட மல்கியா புஸ்தகம் வரைக்கும், பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் வரைக்கும் அந்த சரீரத்தில் அவர்கள் இல்லை. அவர்கள் விசுவாசத்தினால தான் தேவ மகிமையை அடைந்தார்கள். ஆனால் நம்மை பிறந்தது என்பதே நம் மகிமையின் சரீரமாகத்தான் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறந்த நம்மளை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் என்ன பண்ணுறார்? பார்க்குறார். அதனால தான் நம்மளை மணவாட்டின்னு சொல்கிறார். அவர்களை மணவாளனின் தோழன் என்று சொல்லுகிறார். மணவாளனின் தோழனுக்கும் மணவாட்டிக்கும் வித்தியாசம் உண்டு. மணவாட்டி கூடவே இருக்கக்கூடிய நபர், தோழன் கூடவே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. புறஜாதிகளுடைய சபைக்கு, மகிமையின் சரீரத்துக்கு எந்த ரைட்ஸை கொடுத்துருக்காரு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்த ரைட்ஸை என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு கொடுத்து. ஆனால் நம்ம மண்ணெல்லாம் உருவாக்கி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவ்வளோ பவர்ஃபுல் மகிமை என்ன பண்ணி நமக்குள்ளே அவர் கொடுத்துருக்கார். நீ ஒரு விசுவாசத்தினால நீ என்ன சொல்கிறிய அது என்ன பண்ணும்? நடக்கும். ஒரு மலையை பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அது நடக்கும். அந்தளவுக்கு ஆண்டவர் கூட நம்ம நெருங்கி நாம்
கர்த்தருக்குள்ள உருவாடும் பொழுது கர்த்தர் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மத்தில் இருக்கிற மனாசே பாஸ்டர் ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார்கள். கிருபையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற வார்த்தையின்படி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான், மாம்சத்தின்படி பிறந்தவன் மாம்சமாக இருக்கிறான். ஆண்டவரே அப்படியாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே ஆண்டவரே இப்படியாக தகப்பனே உம்முடைய தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை நீர் வைத்திருந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் வைத்திருந்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் புசித்ததினாலே பாவம் பிரவேசித்தது. ஆண்டவரே ஒரு மனிதனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகமே பாவத்துக்கு உள்ளானது. ஆண்டவரே அப்படியாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் கீழ்ப்படிதலை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக அந்த விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறீர். அப்படியாக தகப்பனே நாங்களும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான சரீரத்தோடு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் அந்த மறுபிறப்பு பிறக்கப்பட்ட ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆவியானவரே அந்த மகிமையான அந்த சரீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று விசுவாசத்தோடு தகப்பனே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே காற்றானது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் தெரியாது போல ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் எந்த இடத்துல இருக்கிறோம், எப்பொழுது எங்கே போவோம் என்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியானவர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்படியாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தகப்பனே அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலம் தகப்பனே நீர் பேசின ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் ஆவியின் கனி உள்ளவர்களாய் தகப்பனே, மாம்சத்தின் கனி உள்ளவர்களாய் அல்ல, ஆவியின் கனி உள்ளவர்களாய் தகப்பனே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய பிரசனத்துக்குள்ள ஆவிக்குள்ள நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைந்தவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்த ஆவிக்குள்ள நாங்கள் நீ வாழ்ந்து ஆவியானவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட தகப்பனே அந்த மகிமையான சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறபடினால நாங்கள் மரித்தாலும் ஆண்டவரை இந்த மண்ணான சரீரம் எங்களை விட்டு பிரியும், ஆனால் மகிமையான சரீரம் ஆண்டவரை இந்த மண்ணான சரீரத்தை விட்டு பிரிந்து அது மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஆண்டவரே அப்படியாக தகப்பனே நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் தகப்பனே எப்படி தகப்பனே ஸ்தோத்திரம் கடலுக்குள்ளே மீன் வாழ்ந்தாலும் அந்த கடல் தண்ணி அதன் மேல் எப்படி ஒட்டாதிருக்கிறதோ, அது அந்த உப்பின் சாரம் எப்படி அந்த மீனுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நாங்கள் விண்ணுக்குரியவர்கள் என்ற ஒரு சிந்தையோடு மகிமையான அந்த சிந்தையோடு வாழ்ந்து தகப்பனே நாங்கள் மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைந்து உம்முடைய சமூகத்தில் தகப்பனே 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள நாங்கள் வாழ தகப்பனே நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணானது ஒளிந்து போகும், ஆனால் மகிமையான சரீரம் அது நித்திய சரீரம். ஆண்டவரே அது நித்தியத்திற்குள்ள கடந்து போகிற சரீரம். ஆண்டவரே நாங்கள் நித்தியமாய் உம்மோடு வாழப்போகிறவர்கள். ஆண்டவரே ஆகையினால தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு மகிமையான சரீரத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த ஆண்டவரே அருமையான பாஸ்டர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை ஆண்டவரே ரகசியங்களை எடுத்து கூறுகிற பிள்ளையாய் ஆவியானவரே இந்த ஆண்டவரே உலகமெங்கும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேக தேசங்களுக்கு சென்று வர ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து தகப்பனே ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலமும் நம்மோடு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் சக மக்களோடும் எல்லா பாஸ்டர் சிஸ்டர் எல்லா ஐயர்மார்களோடும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் தேவ மனிதர்களோடும் எல்லா புறஜாதி மக்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமீன் ஆமீன்.